மாதிரி பிக்காரி பேலாடா நானு. இப்ப சொல்ற யாரா நீ? மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவன்டா தெரியுமா எங்க ஒப்பனா? பைத்தியக்காரன் என்ன தில்லு பாடுறா? கார் விடுவான். நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் கொண்டு கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா என்னையா இது? அவசரப்பட்டு குத்தி உடைச்சுட்டே என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்கப்படாதா? சரி என்ன இது? நான் என்ன சொல்லுவேன், இவர் தான்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டுல மாட்டி வை. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. பிரபாகரன்ங்கிற பேரை உச்சரிக்க பயந்தாண்டா. நீ எழுதி வச்சுக்கடா டேய், என் தலைவன் மேல ஆணையிட்டு சொல்றா. 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன். இப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. இந்த 8 அதுவே 16 ஆயிரும்டா. 13 வருஷத்துல இத்தனை தேர்தல் செஞ்சு 8% உயர்ந்திருக்கிறாங்க. அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பும் தெரியாது, இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டமும் தெரியாது. என்னமோ வானத்திலிருந்து வந்த தேவதூதர்கள் மாதிரி பேசுவார்கள். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் எலக்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. இந்தியாவில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்ல. நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா 37% ஓட்டு, நான் முடிச்சுக்கிறேன், 37% ஓட்டு வச்சிருக்காங்க. யாரு? இந்தியா கூட்டணி. தேஜஸ்வி யாதவ் அந்த அணி வந்து 37% இருக்கு. என்டிஏ கூட்டணி 47% இருக்கு. டிஃபரன்ஸ் 10%. ஆனா சீட் டிஃபரன்ஸ் பாருங்க, 202 35. தே ஆர் ரவுட்டட். ஆனா 37% மக்களோட வாக்கு என்னாச்சு? அப்போ இலங்கைக்கு எப்படி படை அனுப்பி கச்சத்தீவை மீட்பாரோ அந்த மாதிரி கனவு உலகத்தில் வேணா தமிழகத்துக்கு ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு சேர்மன் கூட வர முடியாது. கடைசி வரையும் இந்த கதையா சொல்லி யாருக்காச்சும் செட்டிங் பண்ணி கமிஷன் வாங்கலாம், கலெக்ஷன் பண்ணலாம். அதுதான் என்டிகேயோட அதிகபட்ச லட்சியமா இருக்கு. கரெக்டா கட்டுவிட்டா. நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளேன்னு வச்சுக்கடா, 20க்கு மேல ஏறி பல இடத்தை நான் வென்றுவேன். ஒண்ணு நான் ஆட்சி அமைப்பேன், இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனும் ஆட்சி அமைக்க முடியாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதுக்கப்புறம் பாரு சீமான் ஜெயிக்க போறான்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா. பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல. விடுதலை அவன் பயங்கரம். எல்டிடி எல்டிடி தி பர்ஃபெக்ட். நீ எழுதி வச்சுக்க பேசுவான். 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும்? புதுசா நம்ம தமிழன் விஜய் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. ஒரு வாட்டி ஒரு புதுசா ஒருத்தருக்கு வரக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இளைஞருக்கு இன்னொருத்தர் இருக்காரு இன்னைக்கு சீமா அவர்கள். சீமான அவன் பல வட்ட அவன் பச்சை வந்து அவன் அன்னைக்கு என் தம்பி வருவான் நக்குவான்னு சொன்னீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் தம்பி அவன் பல வட்ட அதுக்காக விஜயலட்சுமி போட்டு ஓப்பனக்கடை என்ன வந்து என்ன பிடிச்சாலும் My family total damage. இன்னைக்கு எவனாவது தமிழர்னு பேசுறானாடா? இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்த நாள ஒரு அரங்கத்துல கொண்டாடிட்டு இருக்கோம்டா. எழுதி வச்சுக்கடா, அரசு விழாவாக உன் அண்ணன் நடக்கும். அரசு சீமான வந்து போக முடியாது. நான் கட்டுவது கொள்கை கோட்டை, குட்டியச்சவர் இல்ல. மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு. ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்புச்சு. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்கல? அப்புறம் நான் கூட்டி வந்த சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லட்டிய திங்கிறியா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. 260 வழக்க போட்டு இன்னும் நின்னு போயிட்டு இருக்கேன் பாரு. இன்னும் நின்னு போயிட்டு இருப்பேன். பாக்குறேன் நில்றாமனே நில்லு. நில்றி போயா. ஏய் பொட்டி. தயவு செய்து என்னை கைது பண்ணி கெஞ்சுற ஒரு தலைவன் இந்திய நாட்டுல நான் ஒருத்தன். ப்ளீஸ் அரெஸ்ட் மீ. தில்லுனே. சரி 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 அண்ணன் பிர்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. ஏன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்கும்டா, சிதைக்காதுடா. அங்க போய் விட்டின்னு வச்சுக்க, இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல. படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க, ஒரு இப்பவே எந்த கல்விக்கும் பதில் இல்லை. வந்துட்டேன் கொலை அத்துப்புருவேன். தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன்,
சிவநாட்டத்தை பார்த்திருப்ப, அதையும் சினிமால தான் பார்த்திருப்ப. சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பார்ப்பேன். இது மாதிரி கட்டிடுவேன். பரம்புக்குண்டா பரம்புக்குள்ள கட்டிடுவேன். வேட்பாளர் உட்கார வச்சிருவேன், போட்டு கட்டுவேன். என் ஆட்சியில ஆத்தா பெரியம்மா அப்பா, என் ஆட்சியில உன் மகன் ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாடை எப்படி உருவாக்குறேன் பாரு, எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குறேன் பாரு, இங்க பாரு இங்க பாரு, நீ 1000-500 கையேண்டாம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறேன் பாரு, படிப்பை எப்படி கொடுக்குறேன், மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன், தண்ணீரை எப்படி கொடுக்குறேன் பாரு, நீ பாரு எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் இவருக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா இவரு எவ்வளவோ சாதனை பண்ணிருப்பார். நான் எல்லாத்தையும் நிறுவனம் மயப்படுத்துறேன். வேளாண்மையை தேசிய தொழிலா மாற்றி, வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுத்து, அப்ப இந்த வேளாண்மை அரசு தேசிய தொழிலா மாற்றி அரசு பணியா மாற்றும் போது 5000 ஏக்கர் தக்காளியிலிருந்து ஒரு தொழிற்சாலை, 3000 ஏக்கர்ல எள்ளுல இருந்து எண்ணெய் தயாரிக்க தொழிற்சாலை, தக்காளியிலிருந்து பழக்கூழ் ஊறுகாய் தயாரிக்க தொழிற்சாலை. இந்த உணவு தேவை மாநில மக்களின் உணவு தேவை, பிற மாநில தேவை, அந்நிய தேசங்களின் தேவை, எல்லாமே இயற்கை வேளாண்மை. ஆடு மாடு வளர்த்தல், பண்ணை நிலங்களை உருவாக்கி, மேச்ச நிலங்களை உருவாக்கி, டென்மார்க்கு, நியூசிலாந்து போல, ஸ்வீடன் போல எல்லாம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை, அதுல இருந்து வர கழிவுகள் இயற்கை உரம், அதுல வேலை செய்யறவனுக்கு பண்ணி, ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு இதுக்கு, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்கள் இல்லை நிலை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. இனி கணினி படிச்ச பிள்ளைகள் 5 கிலோ எடையில எத்தனை 1000 ஆடு நிற்கும், எவ்வளவு ஆடு சென்னையா நிற்குது, எவ்வளவு குட்டி போகுது, எத்தனை லிட்டர் பால், லட்சம் லிட்டர் பால் போயிருக்கு. இந்த கணக்குகள் நல்ல. அதுக்கு மேல படித்த பிள்ளைகள் சந்தைப்படுத்துவதற்கு, பிற மாநிலங்களை சந்தைப்படுத்த, அந்நிய தேசங்களில் சந்தைப்படுத்த, என்னுடைய காய்கறி நான் எப்படி வேளாண் முறையில என்னுடைய பண்ணையை பாரு, நான் எப்படி எந்த ரசாயன உரம் இல்லாம எவ்வளவு இயற்கையா விளையிருக்கு என்னன்னு பாருங்க. இப்ப நீங்க எல்லாமே தொழிற்சாலையா மாற்றி, நீங்க அப்படிங்கும்போது குட்டி 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 தொழிற்சாலை அங்கங்க பகுதி சார்ந்து வேலை இல்லைங்கிற நிலையவே போலிச்சு. நீ வேற நான் வேற ஏடா தம்பி, என்னடா தம்பி இவங்க நினைப்பாங்கடா நம்மள மரணம் தவிர எதுவும் பிரிச்சு வைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரிய வைடா. நான் படையை அனுப்பி இலங்கையில இருந்து மீட்பேன். காமராஜர் 1954 பவருக்கு வர்றார். 1954 பவருக்கு வர்றார். ஆனா ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அவர் காலேஜ் போயிட்டார். அவர் கட்டின பள்ளிக்கூடத்துல இவர் படிச்சாங்கிறது, வாய்க்கு வந்தவரை பேசுவதுன்னு என்டிகே பக்கத்துல, அதாவது அண்ணன் கூட வாழ்த்து சொன்னார், என்டிகே தனியா நிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னு. வெற்றி பெறவங்க தாங்க கூட்டணியை பத்தி எல்லாம் கவலைப்படணும். தோக்கிறதுக்கே கட்சி வச்சிருக்கவங்க. என்டிகேக்கு எலெக்ஷன் முக்கியம் இல்ல, கலெக்ஷன் தான் முக்கியம். என்ன தொடர்ந்து மணி கிடக்கு மூடுங்க. என்னத்தை பாக்க அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க.